ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கோழிக்கு எப்படி கரெக்டாக தண்ணி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். இங்கே பல பேருக்கு தெரியாமல் ஒரு பெரிய தவறு பண்ணுறீங்க. அது என்னன்னு சொல்கிறேன். தண்ணீர் கரெக்டாக கொடுத்தா தான் கோழி குஞ்சுகள் பலவீனம் ஆகாது. பலவீனம் ஆகிறத எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். யாருக்கும் இது தெரியறதில்ல. குஞ்சுகளுக்கு எவ்வளோ ஃபீடு முக்கியமோ அந்த அளவுக்கும் தண்ணீரும் முக்கியம். தண்ணீர் ஒழுங்காக இல்லைன்னா உடம்பு சூடாகும், டீஹைட்ரேஷன் தான் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் சொல்கிறத கேளுங்க. முதல்ல கோழி குஞ்சுகளுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் துளசி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அதை ஆற வச்சு கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்தா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா பசித்து நல்லா தீவனத்தை நிறையா சாப்பிடும். அதுவும் இல்லாமல் தண்ணி ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. அதுவும் குஞ்சுகளை பாதிக்கும். பெரிய பாத்திரங்களை வைக்கிறதும் தவிருங்க. ஏன்னா குஞ்சுகள் அப்போ தான் தவறி உள்ளே விழுகாது. ஏதாவது வேஸ்ட்டு பட வாய்ப்பு இருக்குது. அதனால் காலையிலேயே சாயங்காலமும் தண்ணியை மாற்ற பழகிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது, கோழி குஞ்சுகளுக்கு 8 ஹைட்டில் வச்சா தான் ஒழுங்காக தண்ணி குடிக்கும். இது நாங்கள் சும்மா சொல்லலை, அனுபவ ரீதியாக தான் சொல்கிறோம். இது யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு கோழி குஞ்சுகள்லாம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இதில் மொத்தம் 19 குஞ்சுகள் இருக்குது. எல்லா குஞ்சுகளும் ஆக்டிவாக அந்த தண்ணியை குடிக்குது. முன்னாடி தான் எங்கள் கோழிகளுக்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. 1 மாதத்துக்கு நீங்கள் கோழி தீவனமே யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. இது 5 நாள் குஞ்சு எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியை குடிச்சிட்டு. நாங்கள் கண்டிப்பாக 7 நாள் சொட்டு மருந்து ஊற்றிடுவோம். நீங்களும் அதே மாதிரி போடுங்க. கோழிகளுக்கு எந்த ஒரு நோயும் வரவே வராது. அதுக்கு நாங்கள் கேரண்டி. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கமெண்டில்